அன்பான சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம்முடைய வாழ்க்கை என்கின்ற வாழ்வியல் சக்கரம் என்பது இன்ப துன்பத்தை அடிப்படையாக கொண்டு சுற்றி வருவது. நான் கொஞ்ச நேரம் பேசுறேன். அதுக்கப்புறம் இந்த பேசுற சப்ஜெக்டின் அடிப்படையில நீங்க கேள்வி கேட்டுக்கலாம். அந்த இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய காரணி எது அப்படின்னு சொன்னா, மனதிலிருந்து எழக்கூடிய எண்ணங்கள். இந்த மனதிலிருந்து எழக்கூடிய எண்ணங்கள் சிலரை சங்கடப்படுத்துது. ஒருத்தர் போறாரு, அவரு நம்மள முன்னாடி அவமானப்படுத்தியிருக்காரு, இல்லாட்டா முறைச்சிட்டு போயிருக்காருன்னா, அவர் போகும்போதே நமக்கு மனதுல எண்ணம் வருது. அவரை பற்றி எண்ணம் வருது. அவர் சிரிச்சுட்டு தான் போறாரு. பழச மறந்துட்டு சிரிச்சுட்டு போறாரு. ஆனா நமக்கு பழசு ஞாபகத்துக்கு வருது. ஒரு நாள் இவன ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வரும். பொதுவாக எண்ணங்கள் என்பது தானாக உதிப்பது. அது எண்ணத்தின் எழுச்சின்னு சொல்றோம். தானாக வருது. அடிக்கடி சொல்லப்பட்டதுதான். நம்ம உடல் இருக்குது, இந்த கை இருக்குது, இத நான் மெனக்கிட்டு அசைக்கிறேன். ஆனா என்னுடைய இருதயம் அதுவா அசைஞ்சிட்டு இருக்கு. என்னுடைய கையை அசைப்பதற்கு நான் காரணம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் என்னுடைய இருதயம் இயங்குவதற்கு நான் காரணம் அல்ல. அது தானா இயங்குது. அது எப்படி இயங்குதுன்னு திறந்து பார்க்க முடியாது. திறந்து பார்க்க முடியாது. அதை கூட்டியோ குறைச்சோ இயக்க வைக்கலாம் முடியாது. அப்ப அது தானாக இயங்குகிறது. வயிறு நீங்க சாப்பிடுறீங்க, அதை அரைக்குது, கிரைண்டிங் பண்ணுது. இருதயம் ரத்தத்தை பம்பிங் பண்ணுது. நுரையீரல் சுவாசம் பண்ணுது, பிரீத்திங். தலைக்கு கீழே நுரையீரல் பிரீத்திங் பண்ணுது. இருதயம் ரத்தத்தை பம்பிங் பண்ணுகிறது. வயிறு அதுக்கு கீழே கிரைண்டிங் பண்ணுது உணவை. கிட்னி எக்ஸ்கிரியேஷன் பண்ணுது. ரத்தம் தானாக ஓடுகிறது. இப்படி உடலுக்கு உள்ளாக எல்லாம் தானா நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஆகவே அது நம்மளை பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது போல மூளையில மைண்டிங்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அது பேர் தான் எண்ணங்கள். ஆங்கிலத்துல மைண்டிங், தமிழ்ல எண்ணங்கள். இப்ப இந்த மைண்டிங்கிறது நம்ம பின்னாடி போறதுக்கு வாய்ப்பா இருக்கிறது. ஹார்ட்டை கூட நீங்க கவனிக்க முடியும். நீங்க நல்லா தியானம் செஞ்சுட்டு போது ஹார்ட் பீட்டு உடல் முழுக்க அசைவை கொடுக்கும். ஆனா அந்த மனதின் அடிப்படையில தான் நம்ம சிந்தனை எல்லாம் செய்ய வேண்டி இருக்கனால சாதாரண மைண்டிங்கையும் நம்ம பின்னாடி போறோம் பாருங்க, அப்படி போகக்கூடாது. அது எண்ணங்கள் தானாக வந்துட்டே இருக்கு. அதை கண்டு கொள்ளாமல் விட்டு விட வேண்டும். அப்படி எண்ணங்கள் வரும்போது அதுக்கு பின்னாடி நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம எங்கெல்லாமோ போய் எதெல்லாமோ நினைச்சு அப்படிலாம் சுத்தி கித்தி நிற்போம். அவ்வளவு வேஸ்ட். ஆனா சில நேரம் என்ன ஆகும், இந்த எண்ணங்களின் அடிப்படையில நினைவுகள் வரும். நீங்க கல்லூரியில படித்தது, பழைய நண்பரை நினைத்து பார்க்கிறது, இப்படி இருந்தா லைஃப் அப்படி இருக்கும், அந்த மாதிரி பல நினைவுகள். எண்ணங்கள் தானாக எழுவது. நினைவுகளுக்கு நீங்க லேசா முயற்சி பண்றீங்க. ஒரு ஊருக்கு போறீங்க, அந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நான் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ அந்த கோவில் பெயிண்டிங் பண்ணல, இப்ப பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல்வேறு நினைவுகள் வருது. இந்த நினைவுகளும் வந்துட்டு போயிடலாம். எண்ணங்களை நீங்க கண்டுக்கிடவே வேண்டாம். ஆனா இன்னொன்னு என்ன அப்படின்னா, சில எண்ணத்தின் அடிப்படையில், நினைவுகளின் அடிப்படையில உணர்ச்சிகள் ஏற்படுது மனசுல. இந்த உணர்ச்சிகள்னா என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மிக விரோதமாக செயல்பட்ட ஒரு நண்பரை நீங்க பார்த்த உடனே எண்ணமும் வருது, அவன் கூட சந்திக்கப்பட்ட நினைவுகளும் வருது. அதே நேரத்துல அவன் மேல உள்ள கோபம் ஒரு வெறுப்புணர்ச்சியாக உடல்ல பரவுது. நல்லா பாருங்க.
அடிக்கடி இதுதான் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம். உங்களுக்கு நல்ல விஷயமா 4 நடக்கும்போது கொஞ்சம் அமைதியா இருந்துக்கிறோம். ஆனா நபர்களை சந்திக்கும்போது சாதாரண எண்ணம், நினைவுகள், அது உணர்ச்சிகளோடு கூடிய எண்ணங்கள். அதுதான் ரொம்ப டேஞ்சரஸ். எண்ணங்களையும், உணர்ச்சிகளையும் இணைய விடக்கூடாது. எண்ணம் வந்ததுன்னா அப்படியே விட்டுறலாம். இந்த எண்ணங்களையும், உணர்ச்சிகளையும் இப்படி உணர்ச்சிகள் இணைய சாரி இணைய விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா, எண்ணங்களையும், உணர்ச்சிகளையும் இணைய விட்டுட்டீங்கன்னா, அதுதான் உங்கள இந்த 6 குணம் இருக்கு பாருங்க, தீய குணம். அந்த 6 தீய குணத்துக்கு அழைச்சிட்டு போகுது. அதாவது ஒரு டஃப்பான எண்ணம். ஒரு நபர சந்திக்கிறோம். ஏதோ ஒரு விஷயம். உங்களுக்கு அது நெறைய உதாரணம் தெரியும். ஒரு கோபத்தை உருவாக்குகிறது அந்த நபர் மேல, அல்லது ஒரு வெறுப்பை உருவாக்குகிறது, அல்லது அவரை எப்படியாவது தாக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. 4 கேள்வி கேட்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகுது. அப்போ நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, டே டு டே லைஃப்ல நம்முடைய மனம் தான் இன்ப துன்பத்த உருவாக்கிக்கிட்டே இருக்கு. ஒரு நல்ல இப்போ வெயில் ரொம்ப வெயிலா இருக்கு. பதநீர் ஒரு பாட்டில் வாங்கி வச்சிருக்கீங்க ஃப்ரிட்ஜ்ல. காலையில கொஞ்சம் குடிச்சாச்சு வாங்கும்போது. இப்ப ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வச்சிருக்கீங்க. சாயங்காலம் நேரம் வெயிலு மத்தியானம் எங்கேயோ போயிட்டு வாரீங்க. ரெஃப்ரிஜிரேட்டர திறந்து அது கொஞ்சம் கொஞ்சம் கூலா இருக்கு குடிக்கிறீங்க. பதநீர் நல்ல சத்தான நீர் ஆகாரம். அத குடிக்கிறீங்க. நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதே போல ஒரு வேண்டாத ஒரு நபர பார்க்கும்போது மனம் கடுமையான கொந்தளிப்பு ஏற்படும். நல்லதும் நடக்கு, தீயதும் நடக்கு. அப்போ இது வெயில் காலமாக இருக்கிறது. பதநீர் வாங்கி வச்சுக்கலாம். குடிச்சா உடலுக்கும் நல்லது, கூலாகவும் இருக்கும். அப்படின்னு சொல்லி எண்ணி உங்களுடைய இன்பத்தை சேகரித்துக் கொள்வது மனம். இன்னொருத்தர பார்க்கும்போது வெறுப்பு கொள்வது மனம். அப்ப மனம் தான் இன்ப துன்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த இன்ப துன்பத்தை உருவாக்கிக் கொள்கிற மனதை பக்குவப்படுத்துறதா நம்ம வேலை. வெளிய இன்ப துன்பம் வெளிய இருக்கு. இப்போ குற்றாலத்துக்கு போய் குளிச்சா நல்லா தான் இருக்கும். காவிரி ஆத்துல நீந்துனா நல்லா தான் இருக்கும். சென்னையில ஏசி மெட்ரோ ட்ரெயின்ல மெதுவா போய் இன்னொரு இடத்துல இறங்கி அந்த ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் எப்ப நல்லா இருக்கும்? ஒரு ஏசி ட்ரெயின் அங்க நிக்குது. அதுக்கு அது நல்லா இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. நல்லா பெயிண்ட் அடிச்சிருக்குன்னு தெரியுமா? தெரியாது. நல்லா டோர்லாம் குளோஸ் பண்ணி ஏசி நல்லா இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. குற்றாலத்துல இருந்து கொட்டக்கூடிய அருவிக்கு தனக்குள்ள இன்பம் இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அப்படின்னா குத்தாலம் ஃபுல்லா குலுங்கிட்டுலாம் இருக்கணும், ஆள் இல்லாம இருக்கும்போது. காஷ்மீர்ல பனி இருக்கு, பூக்கள் நிறைஞ்சிருக்கு. அதுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். அப்ப எப்போ உங்களுக்கு எப்படி அது உங்களுக்கு அங்க குற்றாலத்துக்கு போனாலோ, காஷ்மீருக்கு போனாலோ, ஒரு நல்ல டிராவல் பண்ணாலோ எப்ப இன்பம் வருது? நீங்க அங்க இருக்கணும். நீங்க குற்றாலத்துல இருந்து குளிச்சா தான் உங்களுக்கு இன்பம். நீங்க திருநெல்வேலியில போய் அல்வா சாப்பிட்டா இன்பம். அப்ப இன்பம் என்பது எங்க இருக்கு? உங்களுக்கு உள்ளாகவே இருக்கு. குற்றாலம் என்பதோ, அல்லது திருநெல்வேலியில உள்ள ஸ்வீட் என்பதோ, அல்லது ஒரு நல்ல டிராவல் என்பதோ, ஒரு தூண்டுகோல் தான். உங்கள்ட்ட இருக்கிற மகிழ்ச்சியை, ஒரு இன்பத்தை அது தூண்டுகிறது. குற்றாலத்துல குளிச்ச உடனே உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்குள்ள இருந்து தான் வருது. அருவியில இருந்து சந்தோஷம் வருதா? அருவியில சந்தோஷம் வந்தா தான் நான் ஒரு பாட்டில் நெறைய அருவி தண்ணிய புடிச்சிட்டு போய் அந்த சந்தோஷத்தையும் புடிச்சு போய் என் பொண்டாட்டி தலையில ஊத்துனா, நல்லா சந்தோஷமா இருக்கணும் தானே! நான் நல்லா குளிச்சாச்சு. குற்றாலத்துல ஒரு பாட்டில்ல தண்ணி புடிச்சுட்டு போய், அப்படி யாருக்காவது ஊத்துனா சந்தோஷமா இருக்குமா? இருக்காது. அது நீங்க போய் குளிச்சா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வெளிய இருக்கிற சூழ்நிலை உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை வெளிக்கொண்டு வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடியத வெளிய கொண்டு வரும். விச் இஸ் கால்ட் ஹாப்பினஸ். எக்ஸ்டசி.
இப்போ சுத்தவெளி வரைக்கும் அப்படியே விரிஞ்சு இருக்கும். ஒருவேளை சிலர் சொல்லலாம், நாங்க விரிஞ்சுட்டேன், அப்படி பக்கத்துல போயிட்டேன். வாட் எவர் இட் இஸ் யூ டோல்டு சம்திங். நீங்க ஏதாவது சொல்லலாம். ஆனா நீங்க அங்க போல. அந்த சுத்தவெளி என்பது உங்கள தூண்டுது. நீங்க அத நெனச்சுக்கிட்டே இருக்கீங்க, உங்கள தூண்டுது. எப்படி மாங்காய் ஊறுகாய நெனச்சுட்டே இருந்தா வாயில எச்சி ஊறுதோ, அதுபோல சுத்தவெளி வந்து உங்களுடைய ஒரு காம்னஸ் அது தூண்டி நினைவுகள தகர்த்து, நினைவுகள இல்லாம ஆக்கி, எண்ணங்கள் இல்லாம ஆக்கி, அது ஒரு உணர்வ கொடுக்குது. உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆனந்தம் என்கின்ற உணர்வை அது வெளிப்படுத்துது. ஆக நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது, எண்ணங்கள் என்பது தானாக வருகிறது. அத கண்டுக்கிடாதீங்க. எக்காரணத்த கொண்டும் மனசுக்குள்ள போயி, அந்த மனசு வந்து ஒரு சாக்கடை, ஒரு குப்பை கூடை. அத போய் கிளறி நாத்தம் அடிக்க வைக்க வேண்டாம். அத உட்டுருங்க. அதுக்கப்புறம் சில நினைவுகள் வருது. அது நல்லா இருந்தா நெனச்சுக்கிடுங்க. நல்லா இல்லைன்னா மெதுவா கட் பண்ணிக்க. இது கொஞ்சம் முயற்சி தேவைப்படுது. எண்ணங்கள் கிட்டயே போயிறாதீங்க. ஏதோ ஒரு எண்ணம் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது கிட்டயே போயிறாதீங்க. நினைவுகள் நெனச்சுக்கிடுங்க. நல்லா இருந்தா நெனச்சுக்கிடுங்க. இல்லாட்டா அதுக்கு ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஆனா, இந்த உணர்ச்சிகள் கூட எண்ணத்த சேர்க்கக்கூடாது. ஏதாவது ஒரு எண்ணங்களும், உணர்ச்சியும் சேரும்போது நீங்க ஒரு மோசமான நபரா மாறிடுவீங்க. அப்படி மோசமான நபரா மாறி, மீண்டும், மீண்டும் நம்மள வந்து காயப்படுத்தி, காயப்படுத்தி நமக்கு நாமே சிக்கல உண்டு பண்ணிக்குவோம். நம்ம மனம் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாவே தான் இருக்கும். இவ்வளவு நாள் தியானம் படிச்சு அதுல கூட நம்பிக்கை இல்லாம கூட இருக்கும் சில நேரம். ஏன்? உணர்ச்சிகள் கூட மனம் போகும். ஆனா இன்னொன்னு இருக்கு. உணர்வுகள். என்ன உணர்வு? ஆ ஒரு கொஞ்சம் 10 வருஷம் இருக்கும். என் பொண்ணும் நானும் ஏதோ ஸ்கூல் படிக்குது. எந்த கிளாஸ் மறந்துட்டேன். ஒரு 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 ரோடு. அதுல வந்து சைடுல வந்து அந்த புறம்போக்கு லேண்ட்ல சிலவங்க வீடு கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வரும். அதுல சின்ன பிள்ளைங்கலாம் விளையாடுறாங்க. எல்லாம் பாவமா இருப்பாங்க. பார்த்தா தெரியும் தானே! பாவமா இருப்பாங்க. அப்போ என் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற 2வது பொண்ணு சொல்லுது, "அப்பா நான்லாம் வந்து நல்லா வேலைக்கு போய் நெறைய சம்பாதிச்ச பிறகு, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்லி. அப்போ அதாவது அந்த மாதிரி என் பொண்ணு இல்ல. எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த நினைப்பு இருக்கு. எல்லா எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தைங்க தான். இந்த அப்பா, அம்மா செய்ற மிஸ்டேக்க பார்த்து தான் அதெல்லாம் பழகிக்குது. அதுவரைக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம என்ன ஜாதி தெரியாது, மதம் தெரியாது. கையில இருக்கிறத குடுத்துலாம் சாப்பிடுவோம். அதே அடிப்படையில என்னுடைய பொண்ணும், அப்பா நான் இந்த இந்த பிள்ளைங்களுக்கு நான் அது அது ஈஸின்னு நெனைக்குது. அப்படி நான் குடுப்பேன் அப்படின்னு. ஓகேம்மா நல்ல பழக்கம் தான். அவங்கலாம் பாவம். ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி இருக்காங்க. சில நேரம் பேரண்ட்ஸ் வந்து தவறு பண்ணுவாங்க. சில குடிக்கிற ஆள் இருந்தாங்கன்னா, அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும். அறியாமையிலயும் இப்படி இருக்கலாம்ன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அத அவள அப்ரிசியேட் பண்ணிட்டு அப்படி விட்டுட்டேன். அப்போ மனதில் ஏற்படக்கூடிய நல்ல உணர்வு. இது ஒரு ஒரு 10 வயசு உள்ள குழந்தையுடைய மனதில அது வருது. அப்படியே வருது. இதே போல நம்முடைய மனதிலும் நம்ம கொஞ்சம் வயசாயிட்டு. நம்முடைய மனதில இதே போல நல்ல நல்ல உணர்வுகள்லாம் வரும். ஆனா நம்ம வந்து பல்வேறு உணர்ச்சிகளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு வாழ்ந்துட்டோம் பார்த்தீங்களா? அப்ப இந்த உணர்வுகள் வெளிய வரும்போது, உணர்ச்சிகள் உணர்வ கட் பண்ணி விட்டுரும். ஆமா. உங்க ரிலேட்டிவ்ல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது. ஏதோ பிரச்சனை. அவங்களுக்கு பணம் கொஞ்சம் தேவைப்படுது. அப்போ உங்க மனசு சொல்லுது, நம்மகிட்ட இப்போ ஒரு 50,000 இருக்கு. இத குடுத்து கொஞ்சத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சுட்டே இருக்கு. அப்போ உங்க கணவர பாக்கீங்க, இல்லாட்டா மனைவிய பாக்கீங்க. இதுக்கு சம்மதிப்பாங்களான்னு தெரியலையே! அப்படின்னு மெதுவா வருது. அப்ப இவரு அப்படி சொல்லுவாரு, இப்படி சொல்லுவாரு. ஏதோ ஒண்ணு. இல்லாட்டா ஒய்ஃப் இப்படி சொல்லுவா, அப்படி சொல்லுவா. பல உணர்ச்சிகள் அப்படியே வருது. மனத சூழுது. சூடும் பொழுது கொஞ்ச நேரம் என்னது, சரி பொறவு பார்த்துக்கலாம். அந்த சூழ்நிலை டயத்துல பார்த்துக்கலாம். கல்யாணம் அன்னைக்கு பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுரும். நல்ல செயல உடனே செய்யலன்னா, அது ரிஸ்க். நல்ல செயல உடனே செய்யலன்னா, அந்த மனசு செய்ய விடாது. உணர்வு, நல்ல நல்ல உணர்வுகள்லாம் ஏற்படுது. அந்த நல்ல நல்ல உணர்வுகள்ல மிக மென்மையான, அபரிவிதமான நன்மை தரக்கூடிய, பிறருக்கும் நன்மை அளிக்கக்கூடிய உணர்வு தன்னுணர்வு. தன்னை நாம் உணர்ந்து கொள்ளுதல். தான் என்பது இறைவன் தான் தானாக இருக்கு. அததான் இறை உணர்வுன்னு சொல்லிக்கிறோம். ஏன் தன்னுணர்வு தான் இருக்கிறதுல சிறந்தது அப்டின்னா, ரமண மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாரு,
நீ உலகத்துக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயமே உன்னை ஒழுங்கா வச்சுக்கிறதா. நீ ஒண்ணும் செய்யாட்டாலும் பரவாயில்லப்பா. உன்ன மட்டும் நீ ஒழுங்கா வச்சுக்கிட்டா, தன்னுணர்வு பெற்று உன்னை நீ அடக்கமாக வைத்துக் கொண்டா, அது நீ உலகத்துக்கு செய்யக்கூடிய பெரிய சேவைன்னு சொல்றேன். நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படி ஒவ்வொரு மனுஷனும் அவன் அவன் லெவல்ல அமைதியா இருந்தான்னா, உலகம் அமைதியாயிரும். மகரிஷி சொன்னதுதான். அமைதியா இருக்கிறது இல்ல. தன்னுணர்வு. சில பெற்றோர்கள் வந்து குழந்தைய கொஞ்சம் உரிமையா அடிப்பாங்க. அடிக்கலாம் செய்யலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் அன்போடலாம் அடிப்பாங்க. சிலவங்க ரொம்ப காட்டமா அடிப்பாங்க. ரொம்ப வந்து எமோஷனலா. குறிப்பா இப்பன்னு தெரியல. எனக்கு இப்போ தெரியல. இப்போ கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உலகம். ஆ ஒரே கொண்டாட்டமா இருக்கு. அந்த கொண்டாட்டம் நெறைய பர்த்டேஸ் கொண்டாடுறாங்க. நெறைய வெட்டிங் டே கொண்டாடுறாங்க. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் முடிஞ்சு 10வது நாள் கம்ப்ளீட்டிங் 10த் டே வெட்டிங் அப்படின்னு போட்டு அது ஒரு கொண்டாட்டம். அப்புறம் ரீசனே இல்லாம வந்து என்ன செய்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் வெளிய போய் ஒரு கேக் வாங்கிட்டு வந்து வெட்டிறாங்க. வெட்டி குடுக்காங்க. எதுக்கு? சும்மா தான். சும்மா அப்படி நேரம் போல அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 30வது நாள். 30 நாள்னா கல்யாணம் முடிஞ்சு 30 நாள் ஆச்சு. அதுக்கு ஒரு கேக் வெட்டி, அதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவங்க மன போராட்டங்களிலிருந்து தப்பிக்கிறதுக்காக எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப உள்ள கப்புள்ஸ். பழைய கப்புள்ஸ் வந்து ஃபேமிலி ஓரியன்டடா இருந்தாங்க. நான் இப்ப உள்ளது பழசு நான் பிரிக்க விரும்பல. இப்பவும் ஏதாவது நீங்க வந்து ஒரு செலிப்ரேட்டடா செய்றது பார்த்தா செலிப்ரேஷன் இருக்கிற மாரி ஒரு கம்பல்ஷன் இருக்கு அந்த செலிப்ரேஷன். ஒரு பர்ப்பஸ் இருக்கு. அப்படி அப்படிலாம் வந்து மனத என்னென்னமோ செய்றோம். அது என்னது அப்படின்னா, நம்மட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு, நம்ம மனசு படுத்துது பாருங்க நம்மள. அதுலருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அதெல்லாம். சில நேரம் சத்சங்கம் கூட அப்படிதான். இதுல போய் இப்ப ஒரு 1 ஹவர் இருந்துட்டோம். இல்லாட்டா 3 நாள் பயிற்சி அட்டெண்ட் பண்ணிட்டோம். இல்லாட்டா 1 வாரம் ஆழியாருக்கு போயிட்டோம் அப்படின்னா, பல விஷயங்களும் தப்பிச்சுக்கலாம். அங்க இருந்துக்கலாம். சுகமா இருக்கும். ஆமா, ஆமா. ஆனா ஞானம் அடைஞ்சாச்சு. அப்படிலாம் மைண்ட் சொல்லும். ஆஹா! மகிழ்ச்சிய பார்த்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில வேற ஒண்ணும் வேண்டாம். ஓ! 1 வாரம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா எப்படின்னா, நீங்க நீங்க நல்லா நல்லா ஆயிட்டீங்களா, ஆகலையான்னு தெரியாது. ஆனா யூ ஆர் எஸ்கேப் ஃப்ரம் தி ஓல்டு ஃபீல்ட். ஏற்கனவே நிறைவா இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருந்துக்கிட்டோம். சேஃப்டியா இருந்துக்கிட்டோம். சில குழந்தைங்க பக்கத்து வீட்டு பையன அடிச்சுட்டு அம்மா மடியில இருந்து சத்தம் கட்டாம உட்கார்ந்துருக்கும் பார்த்தீங்களா? ஆனா மனம் படபட படபடன்னு இருக்கும். அதுபோல நம்ம மனம் அந்த அமைதிய கூட வந்து ஒரு ஒரு முழுமையா என்ஜாய் பண்ண மாட்டேங்குது. அதனால தான் இன்னும் லேட் ஆயிட்டே இருக்கு நமக்கு. ரொம்ப வருஷமா ஏன் தியானம் பண்றோம், சத்சங்கம் கேட்கிறோம், மனசு நிம்மதி அடைய மாட்டேங்குது அப்படின்னா, உணர்ச்சி. எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படும். கொஞ்சம் பணம் தொலைஞ்சு போச்சா, போட்டுன்னு விடுறது கிடையாது. உணர்ச்சி வசப்படுறது. என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டும். எல்லாமே நடக்க போகுது. இந்த உலகத்துல உங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கிறதோ, அது அனைத்தையும் விட ஜாஸ்தியாக நெறைய பேருக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. இதெல்லாம் ஒன்றும் இல்ல. அது இயற்கை வந்து அவனுக்கு நல்லது நடத்தனா அவன் நடத்துவான். நடக்க வேண்டானாலும் அவன் பொறுப்பு. எல்லாமே அவனுடைய பொறுப்பு தான். நான் என்னுடைய கடமைய நான் சரிவர போன தடவ சொன்னேன். டூ மை டியூட்டி கரெக்ட்லி. அப்போ பொதுவாக நீங்க உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் வந்து உங்கள இடையூறு செய்தால், அந்த எண்ணங்கள அவாய்ட் பண்ணி ப்ளீஸ் அவாய்ட் தாட்ஸ். நீங்க உள்ள போகவே வேண்டாம். வெளிய ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருங்க. புதுசா ஒரு சமையல் பண்ணுங்க. புதிதாக ஒரு ஒரு ஏதாவது நாவல் படிங்க. புதிதாக செல்ல ஏதாவது ஏதோ உங்களுக்கு வேண்டியது ஏதாவது செய்யுங்க. ஒன்றும் செய்ய முடியலன்னா, பக்கத்து மன்றத்துல போய் ஏதாவது உதவி செய்து குடுங்க. நீங்க என்கேஜ்டா இருந்துக்கிட்டு, எப்படியாவது வழிய புடிச்சு யாருக்காவது 4 பேருக்கு நல்லத சொல்லிக் குடுக்க ட்ரை பண்ணுங்க. யாராவது இருப்பாங்க. இல்லாட்டா யார் வீட்டுக்காவது போய் ஏதாவது 4 விஷயம், நல்ல விஷயம் டைம் இருக்கிறவங்க. என்கேஜ்டா இருந்தா பிரச்சனை இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. எனக்கு கூட அந்த அனுபவம் இருந்தது. ஆனா நேரம் இல்லாதனால அத செய்ய முடியல. நம்ம மன்றத்து அன்பர் ஒருத்தர் வந்து ஒரு நாள் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன். முன்னாடி ஒரு ஒரு 5 இயர்ஸ், 6 இயர்ஸ் இருக்கும். அப்போ அவரு எல்லார்ட்டயும் கொஞ்சம் அன்பா பழகுவாரு. அப்ப நான் தற்செயலா போயிருந்தேன். போய் பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அங்க உட்கார்ந்தே இருந்தேன். ஹாஸ்பிட்டல்னால கூட்டமா இருந்தது. கூட ஆமா ஒரு 10 நிமிஷம் அவர் பேசிட்டே இருந்தேன். அவரு என்ன சொன்னாரு, நம்ம மன்றத்துல ஒரு 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 பொண்ணு அது மகா
மாதிரி நினைப்பாரு. அடிக்கடி சொல்லுவாரு. நல்லா பேசிட்டு ஜாலியாலாம் இருப்பாரு. அவங்க பார்க்க வரல அந்த அவர. அல்லது பார்க்க வந்துட்டு உடனே போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. அப்ப அவரு வந்து அந்த பொண்ண தன்னுடைய டாட்டர் மாதிரி நெனச்சு, அந்த தான் உடம்பு ரொம்ப முடியல. ஆல்மோஸ்ட் ரிஸ்க்ங்கிற மாரி இருக்கிற டயத்துல அந்த பொண்ணுட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு நெனச்சிருக்காரு. ஆனா அந்த அம்மா வந்து தற்செயலா எல்லார்ட்டயும் நல்லா பழகுவாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு ஏதோ தேவையானத குடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க போல. இவருக்கு வந்து அத வந்து இவருக்கு தாக்கு பிடிக்க முடியல மைண்ட்ல. ஆ நான் அந்த பொண்ணு என்ன கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பான்னு நெனச்சேன். போயிட்டா, அவசரமா போயிட்டா போல. ஆ நான் வந்து அவள்ட்ட பாயாசம் செஞ்சு கொண்டு வான்னு சொல்லியிருக்கேன். கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறா. இப்படின்னு அவங்களே பேசிட்டு இருக்காரு. இவருக்கு பெரிய பெரிய டாக்டர், பேத்தி எல்லாமே இருக்கு. மன்றத்துல இந்த அம்மா அவங்க கூட ரொம்ப அன்பா இருந்ததுனால அப்படி பேசிட்டே இருந்தேன். அத நான் அவர புரிஞ்சுகிட்டு நான் கொஞ்ச நேரம் இருந்தேன். மோர் தென் ஒரு 1 1/2 ஹவர்ஸ் அங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இடையில டீ எல்லாம் வாங்கி குடுத்துட்டு அப்படியே பேசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவரு வீட்டுக்கு வந்தாரு. அப்புறம் திருப்பி ஒரு தடவ ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அப்புறம் இறந்துட்டார். அப்ப அந்த பொண்ணு என்ட்ட சொல்லுச்சு, "அவரு என்ட்ட பாயாசம் கேட்டாரு நாகராஜன் சார். நான் குடுத்துருக்கலாம். நான் வீட்டுக்குலாம் வந்துருவார்ல ரெக்கவர் ஆயி அப்படின்னு நெனச்சேன்" அப்படின்னு. அப்ப நான் அவங்கள்ட்ட அத சொல்லல. உங்கள ரொம்ப விசாரிச்சாரு. நீங்க பாயாசம் கொண்டு வருவீங்கன்னு என்ட்ட சொன்னாருன்னா சொல்லல. ஆனா அது கஷ்டப்பட்டுறக்கூடாது. அப்போ அந்த உங்களுக்கு உங்கள இன்னும் நல்லாக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி மனதிற்கு ஆறுதல் தரணும், மனதுக்கு ஆறுதல் வேண்டும்னு யாராவது நெனச்சிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பண்ணி பாருங்க. இல்லாட்டா இந்த கவர்ன்மெண்ட் ஆஸ்பத்திரிலாம் இருக்குல்ல உங்க ஊர்ல, அதுக்கெல்லாம் போய் பாருங்க. குறிப்பா ஆர்த்தோபீடிக் வார்டும், கெய்னக் வார்டும். ஆர்த்தோபீடிக்னா அந்த கை, கால் முறிஞ்ச அந்த வார்டு, கெய்னகாலஜி வார்டு. இதெல்லாம் போய் பாருங்க. வாழ்க்கை உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிரும். நீங்க எவ்வளவு குடுத்து வச்சவங்கன்னு தெரியும். ஆகவே பேரன்புமிக்க சகோதர, சகோதரிகளே, எண்ணங்கள் பக்கத்துல போயிறாதீங்க. குளோஸ் யுவர் மைண்ட். ஓப்பன் யுவர் ஹார்ட். சரியா? அதுக்கப்புறம் எண்ணங்களையும், உணர்ச்சிகளையும் சேரவே விடாதீங்க. கோவம் வரும்போதே, "அன்னைக்கு நீ அப்படி பண்ணலான்னு" வரணும். அப்படி முடிஞ்சு நீ யாரு? அருள்நிதி, யோகி என்னெல்லாம் வச்சுக்கிடுங்க, வச்சுக்கிடுங்க. ஞானாசிரியர் எல்லாம் வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்க அத சேர விடாதீங்க. ஒண்ணே ஒண்ணு உங்க மனதுக்குள்ள நல்ல உணர்வுகள் தோன்றும். பாவமா இருக்காங்க, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா? ஏதாவது அப்படி தோணும். அப்படி தோணும்போது, உணர்வு ரீதியாக உங்களுக்கு தோன்றத, நல்ல உணர்வுகள் தோன்றுனா, அத வெளிப்படுத்துங்க இல்லையாங்க? கேளுங்க யார்ட்டயாவது கேளுங்க. "உனக்கு ஏதாவது செய்யணுமாம்மா?" அப்படின்னு ஏதாவது கேளுங்க. அ இடையில கூட நான் மெடிக்கல் ரெப் உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவேன். அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்க. நெறைய நர்சஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பொண்ணு ரொம்ப பாவமா இருந்தாங்க. பேசிட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. நாங்க நாங்க எதா அவங்கள்ட்ட ஏதாவது எங்களுக்கு ஒரு டீலிங் இருக்கும். அதாவது ஸ்டாக் பார்த்து சொல்றது, அப்படி இப்படிலாம் சொல்றது. அப்ப அது அவங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தைலாம் இருந்தது. அவங்களே ஒரு யங் ஏஜ் மாரி தான் இருப்பாங்க. இப்ப எனக்கு ஏதோ தோணுச்சு, அப்போ டாக்டருக்கு ஒரு கிஃப்ட் குடுக்கறதுக்கு போம்போது, அவங்களுக்கு அந்த இன்னொரு கிஃப்ட்ட மாத்தி அந்த பொண்ணுட்ட குடுத்துட்டு வந்தேன். குடுத்துட்டு, அது குடுத்தது போக என் ஒய்ஃபும் அன்னைக்கு கூட வந்திருந்ததுனால, போற வழியில ஒரு 2 சுடிதார் மாரி எடுத்து குடுத்துட்டோம் அந்த பொண்ணுட்ட. அது குடுக்கறது உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். அத குடுத்துட்டு அப்படியே நாங்க வந்துட்டோம். ஒரு கேஷுவலான ஒரு விஷயம் தான் அது. ஏதோ பாவம் போல இருக்கு. சரி நம்மளால முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காவது யூஸ் ஆகும். கொஞ்சம் எதுக்கா ஒரு நாளைக்கு அத யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு என்ன உணர்வு ஏற்பட்டதோ, அது ஒண்ணு கிடைச்சது அப்படிங்கிற உணர்வு அதுக்கு பெருசு இல்ல. ஒரு பொருள் கிடைச்சதுன்னு நெனச்சிருக்காது. அதுக்கு நானும் ஒய்ஃபும் போய் அத குடுத்ததுனால, அது மறுநாள் என்ட்ட 2, 3 நாள் கழிச்சு வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஃபோன் பண்ணும்போது, தன்னறியாம மாமா அப்படின்னு கூப்பிட்டுட்டு. நான் அத ஒண்ணும் சொல்லல. ஆ மாமான்னு கூப்பிட்டு அப்புறம் சாருன்னு சொல்லுது. அப்புறம் என்னெல்லாமோ சொல்லுது. சார் நீங்க கேப்ரோ ரெப்பு தானே அப்படிலாம் என்னமோ சொல்றாங்க. ஆனா அது உணர்வுக்குள்ள வந்து ஒரு ஒரு தட்டுதல் ஏற்பட்டிருக்கு. ஒரு தட்டு. இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவங்களுக்கு நெறைய ரிலேட்டிவ் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல் வந்து நம்மள ஒரு உறவினராக அங்கீகரிக்கக்கூடிய மனதை ஒரு ஆளுக்கு குடுக்குன்னா, அது எவ்வளவு தேவையா இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு. ஒரு 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 செல்ஃப் லவ் அதுக்கு தேவையா இருந்திருக்கு. அப்ப நெறைய நபர்களுக்கு அது தேவையா இருக்கு. ஒரு கன்சோலிங் தேவையா இருக்கு.
ஆகவேதான் நமக்கு குறிப்பா மனவள கலைஞர்கள், உங்களால நெறைய பேருடைய மனத கொஞ்சம் சமாதானப்படுத்த முடியும். அந்த சமாதானம் நமக்கு நாமளே சமாதானமாகறது கஷ்டம். அதையும் தாண்டி நம்மளையும் சமாதானப்படுத்திக்கிட்டு, நமக்கு வர துன்பத்த பொறுத்துக்கிட்டு, அடுத்தவங்களுக்கு வரும்போது இதே போல தானே அவனுக்கும் இருக்கும். நமக்கு முடியல. நம்ம சில வழிய சொல்லி அவனுக்கு சமாதானப்படுத்துவோம். நம்மட்ட யாரும் வந்து சொல்ல போறதில்ல. நீங்க அவங்களுக்கு ஒரு சமாதானத்த குடுத்து பாருங்க. நீங்களும் சமாதானம் அடைவீங்க. அவங்களும் சமாதானம் அடைவாங்க. அந்த மனதுல அந்த 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 அடுத்தவருடைய மனதுல ஒரு அன்பு மலருது பாருங்க. அப்படி மலர வச்சுட்டீங்க அப்படின்னா, அத விட கிஃப்ட் இந்த உலகத்துல என்ன இருக்கு? அததான் சாமி சொல்றாரு. அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. ஆகவே இந்த மனத நீங்க செம்மையாக ஆராய்ச்சி செய்து, பிரித்து பார்த்து, எல்லாம் பார்த்து மனதுக்குள்ளேயே போகாதீங்க. அதாவது மனதுக்குள்ளனா இந்த இந்த விஷயத்த மட்டும் ஆராய்ச்சி பண்ணுங்க. சாமிஜி கூட எண்ணம் ஆராய்தல்ன்னு சொல்லியிருக்காரு. ஆராய்ந்து அத நல்ல எண்ணமா செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. எண்ணம் எழும் வகை 7 அதெல்லாம் சொல்றாங்க. ஆக குறிப்பாக சிம்பிளா நெனச்சுக்க வேண்டியது வந்து, எண்ணங்கள் தானாக வரும், போகும். அது பின்னாடி போகாதீங்க. நினைவுகள் நல்லவையாக இருந்து எண்ணி பார்த்து மகிழ்ந்து கொள்ளுங்க. உணர்ச்சிகளையும், எண்ணத்தையும் சேர விடாதீங்க. நல்ல உணர்வுகளாக இருந்தா முடிந்தவரை செயல்படுத்துங்க. என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.